வணக்கம். லாஸ்ட் வீக் நாம செலிப்ரேட் பண்ண பொங்கல பத்தி உங்களோட கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்துல ஒரு கிராமம் தான் எங்களோட சொந்த ஊர். அங்கே தான் நாங்க போவோம். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் வந்து ஒரு வருஷமுமே வந்து அங்க பொங்கலுக்கு போயிருவோம். பொங்கல் போயிட்டு எங்க மாமனார், மாமியாரோட செலிப்ரேட் பண்ணோம். இப்போ ஒரு 10 வருஷமா மாமனார், மாமியார் இல்ல. ஆனாலும் கூட நாங்க ஒரு வருஷமுமே அங்க போய் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். புதன்கிழமை காலையில இங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கார்ல. ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு அங்க போறதுக்கு. காலையில சீக்கிரமாவே எழுந்து கிச்சன்லயே வந்து நம்ம அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, சக்கரை பொங்கல் மட்டும் வைப்போம். அது எங்களோட குலதெய்வத்துக்கு படைச்சுட்டு சாமி கும்பிடுவோம். மத்தியானம் வந்து நம்ம முன்னோர்கள நினைச்சு, அவங்களுக்காக மத்தியான வேளையில வந்து சாமி கும்பிடுவோம். 5 வகையான பதார்த்தமாவது குறைஞ்சது பண்ணுவோம். அவியல், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, பச்சடி அந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டி தொட்டுக்கிற ஐட்டம் பண்ணி சாம்பார், ரசம், தயிர் அந்த மாரி எல்லாம் வச்சு, பாயாசம் எல்லாம் வச்சு 5 இலை போட்டு முன்னோர்கள நினைச்சு மனசார ஆத்மார்த்தமா நினைச்சு கும்பிடுவோம். இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம வந்து அது டேஸ்ட் எதுவும் பார்க்கக்கூடாது. சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேசுறது கூட அவாய்ட் பண்ணிருவோம். முழுக்க முழுக்க முன்னோர்கள மட்டுமே மனசுல நினைச்சு சமையல் பண்ணுவேன். 5 இலையில பரிமாறி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது உப்பு, உரப்பு எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பார்த்து சமைக்கிறத விட சூப்பராவே இருக்கும். அது வந்து மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா, ஒரு திருப்தியா, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகும். கரெக்ட்டா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து கன்னியா இருந்து இறந்திருப்பாங்க. கன்னி பெண். அவங்களுக்காக பாலும், பழமும் வச்சு கும்பிடுவோம். மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கும்.